வணக்கம். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட். சென்னை மக்களுக்கு இயற்கை 4 பெரிய வரங்களை கொடுத்திருக்கிறது. அதுல 1 அடையார் ஆறு, 2 கூவமாறு, 3 கொற்றலை என்கின்ற கொசஸ்தலை ஆறு, 4வது வரம் மிகப்பெரிய வரம் இதோ பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். என் பின்னாடி நீங்க பாப்பீங்க, பெரிய ஒரு மார்ஷ்லேண்ட் இது. அந்த 3 ஆறுகள் சென்னை மக்களுக்கு தண்ணி கொடுக்கிறாரு. பள்ளிக்கரணை இந்த மார்ஷ்லேண்ட் சதுப்பு நிலம் எவ்வளவு தண்ணி வந்தாலும் எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் அது வடிக்கிற இடம். இதுல என்ன பியூட்டினா, ஒரு 100 இயர்ஸ் பேக் வரைக்கும் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஏக்கர்ஸ் பரப்பளவு. கிட்டத்தட்ட அடையாறு ஆறு சவுத் பேங்க்ல இருந்து கிட்டத்தட்ட சோழிநல்லூர் தாண்டி அவ்வளவு பெரிய ஒரு வடிகால். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் நமக்கு இயற்கை கொடுத்த வரோம். ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இது ஒரு 12,500 ஏக்கரா இருந்தது. இன்னைக்கு வெறும் 2,500 2,700 ஏக்கர் தான் இருக்கு, மிச்சம் இருக்கு. இந்த 2,500 ஏக்கரையும் அழிக்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி நடக்குது இது கெடுக்கிறதுக்கு. சமீபத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற பில்டர்ஸ் அசோசியேஷன், அதுக்கப்புறம் இன்னொன்னு கொஞ்சம் அசோசியேஷன்லாம் எங்களுக்கு இந்த சதுப்பு நிலத்துல இங்க இந்த மார்ஷ்லேண்ட்ல எங்களுக்கு பெர்மிஷன் வேணும், இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டணும், ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ஸ் கட்டணும், நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. சில பேருக்கு பட்டா கிடைக்கல, அப்படி எல்லாம் சொல்லி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. கவர்மெண்ட்லயும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல. இது ஒரு வீடு பிரச்சனை, இடம் பிரச்சனை நினைச்சுக்கிட்டு அதுல ஏதோ கொஞ்சம் வேகமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது மக்களுக்கும் அரசுக்கும் புரியணும், இது அப்படிப்பட்ட எந்த பிரச்சனையும் இல்ல. இது இந்த பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டோட பியூட்டி என்னன்னா, சென்னையிலயும் சரி, சென்னை பெரிஃபரியிலயும் சரி, லைக் தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, இன்னும் சவுத், எவ்வளவு வெள்ளம் எவ்வளவு தண்ணி வந்தாலும் அவ்வளவும் இங்கதான் ட்ரெயின் ஆகும். இட் ட்ரெயின்ஸ் நியர்லி 250 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் லேண்ட் அரவுண்ட் சென்னை அண்ட் பெரிஃபரி எல்லாம். அதுல கிட்டத்தட்ட 65 வெட்லேண்ட்ஸ் இருக்கு. இதுக்குள்ளே வெட்லேண்ட்ஸ்னா என்னன்னா, ஏரி, குளம், கண்மாய், அதெல்லாம் வெட்லேண்ட். இப்போ செம்பரம்பாக்கம் ஏரின்னு வச்சுக்கோ, பெரிய ஏரி. சென்னை சுத்தி அதான் பெரிய ஏரி, 3.6 TMC கொள்ளல கொண்ட ஏரி. அதுவும் இதுல தான் ட்ரெயின் ஆகும். நிறைய இன்லெட் இருக்கு, ட்ரெயினிங் சிஸ்டம் இருக்கு, ஹைட்ராலஜி சிஸ்டம், ஈகாலஜி சிஸ்டம். இட்ஸ் an huge ecological marvel by itself, this பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட். இத ஒரு காலத்துக்கும் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் அழிக்க கூடாது. அப்போ நம்ம பேர்ட்ஸ் தான் நமக்கு வர்றது வேடந்தாங்கல். ஆனா இந்த பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட்ல வேடந்தாங்களை விட 4 மடங்கு அதிக பறவைகள் இந்த மார்ஷ்லேண்டுக்கு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட வந்துட்டு இருக்கு. பிளமிங்கோஸ், இவ்வளவு பெரிய பிளமிங்கோஸ், பிங்க் பிளமிங்கோஸ் நம்ம சினிமால பாத்துருக்கோம், நேஷனல் ஜியோகிராஃபில பாத்துருக்கோம், எல்லாம் இருக்கு. இந்த சதுப்பு நிலத்துக்கு வருது. இப்ப கூட அந்த பேர்ட்ஸ் அங்க பாத்தீங்கன்னா கூட you can just see like there are அந்த மாதிரி இருக்கு. Pelican, so there are lakhs of birds which come here, migratory birds every year. அது மட்டும் இல்ல, literally there are more than 140 types of birds coming here. There are more than nearly about 20 types of fishes. There are more than about 25 types of plants. ecology இந்த தனி ecology சிறப்பு இதுக்கு. இவ்வளோ சிறப்பு, இவ்வளோ நமக்கு நல்லது கொடுக்குது, இவ்வளோ ட்ரெயின் பண்றது எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை குறைச்சி அதுலதான் நம்ம எல்லாமே கட்டி, அதுலதான் நமக்கு ஐடி பார்க். நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஃபுல்லா ஐடி பார்க். தமிழ்நாடோட எல்காட் சிட்டி, எலக்ட்ரானிக் சிட்டி முழுக்க 100% இந்த பள்ளிக்கரணையில தான் இருக்கிறாங்க. அதோட மோசம் என்னன்னா, இந்த பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட்ல தான் குப்பையை கொட்டிட்டு இருக்கிறாங்க, காலகாலமா கொட்டிட்டு இருக்கிறாங்க. நீங்க இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா கூட பாத்தீங்க, இது பெரிய ஒரு குப்பை மேடு, குப்பை மலை. ஒரு நாளைக்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல 5000 டன் குப்பையை ஒரு நாளைக்கு கொட்டிட்டு இருக்கிறாங்க. குப்பையை மட்டும் இல்ல, மெட்ரோ வாட்டர், சூவேஜ், ரா சூவேஜ், அவங்க சொல்றது ட்ரீட்டட் சூவேஜ், ரா சூவேஜ், lakhs and lakhs of liters a day இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல தான் இதுல கொட்டுறாங்க. அது இல்லாம ஆலந்தூர் முனிசிபாலிட்டி அவங்க இருக்கிற குப்பை எல்லாமே இது ஒரு டம்பிங் கிரவுண்ட். இதுல ஆக்சுவலி இட்ஸ் a marshland and with the flood mitigation and recharge. ஆனா இதுல நீங்க தண்ணி கடியிலயோ தண்ணியை டெஸ்ட் பண்ணி, இல்லாட்டி கிரவுண்ட் வாட்டர் சுத்தி பக்கத்துல கிரவுண்ட் வாட்டர் டெஸ்ட் பண்ணீங்கன்னா மர்க்கரி, கேட்மியம், குரோமியம், என்னென்ன கெடுதலோ மனுஷனுக்கு அத்தனையும் இந்த தண்ணியில இருக்கும். எல்லாத்துக்கும் கூட என்னன்னா, இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ராம்சார் கன்வென்ஷன்ல நமக்கு அங்கீகரிக்கப்பட்டது. ராம்சார் கன்வென்ஷன் 1971ல ஈரான்ல ராம்சார் ஒரு இடத்துல a group of countries got together and said that நம்ம உலகத்தில் உள்ள அத்தனை வெட்லேண்ட்ஸும் சேவ் பண்ணணும், அதுக்கு ஒரு ட்ரீட்டி, கன்வென்ஷன். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்தியாவும் இஸ் a signatory to the ராம்சார் கன்வென்ஷன். அந்த வகையில் இந்தியால ஒரு 100 இடம் ராம்சார் அங்கீகரிக்கப்பட்ட பகுதிகளாக, பாதுகாக்கப்பட்ட பகுதிகள். அதுல ஒன்னு பள்ளிக்கரணை மிக முக்கியமானது. கையெழுத்து போட்டிருக்கு இந்தியா. இதுல ராம்சார் கன்வென்ஷன் படி பாத்தீங்கன்னா இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 1248 ஹெக்டேர், கிட்டத்தட்ட ஒரு 2800 to 3000 ஏக்கர்ஸ் பாதுகாக்கணும். நிறைய ட்ரீட்டி, நிறைய கன்வென்ஷன், நிறைய சட்டங்கள், அதை மதிக்காம இப்போ எந்த அரசு வந்தாலும் இதுதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கடந்த கால அரசு எல்லாம் பாத்தீங்கன்னா அது எனக்கு வெளியில சொல்ல முடியல, அவ்வளவு மன வேதனை எனக்கு. எதுவுமே பண்ணல. இதுக்கு என்ன சொல்யூஷன்? 2017ல இந்தியன் கவர்மெண்ட் வெட்லேண்ட் அண்ட் கன்சர்வேஷன் ரூல்ஸ் என்ஃபோர்ஸ் பண்ணாங்க.
பண்ணாங்க. இந்த ரூல்ஸ் படி என்னன்னா இந்தியாவில் உள்ள அத்துணை வெட்லாண்ட்ஸும் நோட்டிஃபை பண்ணணும். நோட்டிபிகேஷன் எப்படின்னா you have to go GIS மேப்பிங் பண்ணி பார்டர்ஸ் earmark பண்ணி அதுல இன்லெட் வரதுக்காவா இன்லெட் எப்படி வருது, எங்க இருந்து வருது, எப்படி வருது எல்லாமே போட்டு ஒரு நோட்டிஃபை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் கைட்லைன்ஸ் ஒன்னு இருக்கு. இந்த நோட்டிபிகேஷன் கைட்லைன்ஸ் படி நடத்தணும்னா இதை காப்பாத்தலாம். ஆனா 10 வருஷம் ஆயிடுச்சு ரூல்ஸ் என்ஃபோர்ஸ் பண்ணி தமிழ்நாட்டுல ஒரே ஒரு வெட்லாண்ட் கூட நோட்டிஃபை பண்ணல இன்னைக்கு வரைக்கும். நாங்க கத்திக்கிட்டே இருக்கிறோம், பண்ணுங்க பண்ணுங்க, எத்தனையோ அறிக்கைகள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கருத்தரங்கள் நடத்தி இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒரு வெட்லாண்ட் நோட்டிஃபை பண்ணல. அது எப்படின்னா 5 ஏக்கருக்கு மேல இருக்கிற வெட்லாண்ட்ஸ் எல்லாமே அந்த ரூல்ஸ் படி நோட்டிஃபை பண்ணணும். அந்த வகையில இந்த பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்ட் நோட்டிஃபை பண்ணாங்கன்னா இது சொல்யூஷன், பெரிய சொல்யூஷன் வரும். நோட்டிஃபை பண்ணி அந்த கைட்லைன்ஸ்க்கு ஏற்றபடி அரசு நடத்துக்கணும். ஒன்ஸ் கைட்லைன்ஸ் நோட்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா இதுக்குள்ள யாரும் குப்பை கொட்ட முடியாது, சூவேஜ் இதுக்குள்ள விட முடியாது, ஆக்கிரமிப்பு என்க்ரோச்மெண்ட் பண்ண முடியாது, இதுக்குள்ள பில்டிங் எல்லாம் கட்ட முடியாது. காலங்காலமாக சென்னை மக்களுக்கு மட்டுமல்ல சுத்தி இருக்கிற பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வடிகால் மட்டுமில்ல, ரீசார்ஜ் அக்யூஃபயர், இதெல்லாம் பெரிய ஒரு இயற்கை கொடுத்த வரத்தை நம்ம காப்பாற்றணும். அதுக்குதான் இந்த ஒரு வீடியோ, இதுக்கப்புறம் ஒரு பிரச்சாரம், இதுக்கப்புறம் நிறைய ஒரு போராட்டங்கள்லாம் நாங்க பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். நான் கிட்டத்தட்ட 2003ல ஒரு சைக்கிள் பிரச்சாரத்தை மேற்கொண்டேன். அந்த சைக்கிள் பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா 5000 இளைஞர்கள் வச்சுட்டு சுத்தி ஒரு 22 கிலோமீட்டர் வந்து சுத்தி வந்த 2003ல இருந்து. இதன் பிறகு எத்தனையோ ஸ்டேட்மெண்ட், எத்தனையோ போராட்டம், 2010ல போராட்டம், 2014ல ஸ்டேட்மெண்ட், 2016லயும் கவர்மெண்ட் கிட்ட ரூல்ஸ் நோட்டிஃபை பண்ணுங்க, ஆக்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு வெட்லாண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்னு இருக்கு. இந்த அத்தாரிட்டி இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கு. இந்த அத்தாரிட்டியோட வேலை என்னன்னா இந்த வெட்லாண்ட நோட்டிஃபை பண்ணணும். சோ நோட்டிஃபை பண்ணாதான் இதுக்கு சொல்யூஷன். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, சவுத் கிரீன் பெஞ்ச் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க மிகப்பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட்னா இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு 1 கிலோமீட்டர் சுத்தி பஃபர் ஜோன் ஒன்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த பஃபர் ஜோன்ல எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் கட்டக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எல்லாமே சேர்ந்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு எங்களுக்கு பட்டா வரல, எங்களுக்கு கட்ட முடியல, எங்களுக்கு பில்டிங் இருக்கு, நாங்க மிடில் கிளாஸ், நாங்க வாங்கணும் இப்படி எல்லாம் சொல்லி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. எல்லா சொல்யூஷனும் நோட்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா எந்தெந்த பகுதி அதுல உள்ள தண்ணி வரது, டிரைனேஜ் சிஸ்டம், ஹைட்ராலஜி சிஸ்டம் எல்லாமே அது மீறி இருக்கிற பகுதி அவங்க பில்டிங் கட்டிக்கலாம், பட்டா வாங்கிக்கலாம், அவங்க எல்லாம் பண்ணிக்கலாம். அவங்களுக்கும் சொல்யூஷன் என்ன, நோட்டிஃபை பண்ணாதான். சோ நோட்டிஃபை பண்ணிட்டா இந்த பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்ட் ப்ரொடெக்ட் ஆகும். இப்ப பிரச்சனைன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கும் ஒரு சொல்யூஷன் வரும் அதுல. அதனால இதை கவர்மெண்ட்ல இருந்து நோட்டிஃபை பண்ணணும். ஆனா இது வரைக்கும் ஒண்ணு கூட நோட்டிஃபை பண்ணல தமிழ்நாடு அரசு. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இங்க நிக்கிற ரோடு பாத்தீங்கன்னா இது 200 ஃபீட் ரோடு கனெக்டிங் துறைப்பாக்கம் டு மேடவாக்கம் அந்த பகுதியில் இருக்கு. இந்த 200 ஃபீட் ரோடே பாத்தீங்கன்னா பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு நடுவுல கட்டப்பட்ட ரோடு. எவ்வளவு பெரிய ஒரு பிளண்டர், எவ்வளவு பெரிய ஒரு தப்பு. ஏன்னா ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அந்த பக்கத்துல இந்த பக்கத்துல தண்ணி வரல. ஒரு 2 இடத்துல மட்டும்தான் சும்மா பிரிட்ஜ் மூலமா தண்ணி வந்துட்டு இருக்கு. இது என்ன செஞ்சிருக்கணும், சரி கனெக்டிவிட்டி வேணும்னா ஒரு ஓவர் பிரிட்ஜ் கட்டலாம், பில்லர்ஸ் வச்சு ஓவர் பிரிட்ஜ் கட்டினா தண்ணி அடியில வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஆனா இது அப்படியே மண்ணை கொட்டி ரோட போட்டு 2 இடத்துல அங்க இருந்து இந்த தண்ணி வரதுல இது பிகெஸ்ட் பிளண்டர். இதெல்லாம் ஏகப்பட்டது. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இத பத்தியோ இதோட என்வாயன்மெண்டல் இம்பாக்டோ இதோடைய நன்மைகளோ எதுவுமே தெரியாம ஏதோ ஒண்ணு பண்ணணும், இப்படி ரோடு போட்டுட்டோம்னா இன்னும் சுத்தி கட்டிடலாம், சுத்தி ஆக்கிரமிப்பு. ஆல் அரௌண்ட் மீ தீஸ் ஆர் ஆல் பில்டிங்ஸ், ஆல் அரௌண்ட் மீ தீஸ் ஆர் ஆல் பில்டிங்ஸ் built right in the பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்ட், which is against law, against nature. அதனால இதை சரி செய்யணும். நம்மனா நீங்க யங்ஸ்டர்ஸ், ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் அவங்களுக்கு இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை நம்ம காலங்காலமா பயனுள்ள ஒரு சதுப்பு நிலம், நல்ல தூய்மையான ஒரு சதுப்பு நிலம் அப்படின்னு நம்ம விட்டு செல்ல வேண்டும். அது நம்முடைய கடமையா நான் பாக்குறேன். இது நம்ம எல்லாம் சேர்ந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். This is a very very vital part of Chennai's ecosystem, Tamil Nadu's ecosystem, and this is Ramsar Treaties accredited marshland. இது நமக்கு எல்லாம் பெருமை. இது நம்ம காப்பாற்றணும். ஏன்னா இது அரசாங்கம், எத்தனையோ அரசாங்கம் இதுல எப்படி கட்டலாம், இதுல எப்படி ஆக்கிரமிப்பு, இதுல எது அனுமதி கொடுக்கலாம். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா 2000 கோடி இதுல அடுக்குமாடி கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க கடந்த காலத்துல. அது கோர்ட் மூலமா போய் அதை ரத்து பண்ணிருக்கோம். இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் மார்ஷ்லாண்டையும் அழிக்கிறதுக்கு எவ்வளவு சூழ்ச்சிகள், சதிகள், திட்டங்கள் போட்டுட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பொழுதும் விடக்கூடாது. நான் உங்ககிட்ட ஆல் தி யங்ஸ்டர்ஸ், Gen Z மற்றும் ஆல் தி யங்ஸ்டர்ஸ், ப்ளீஸ் ரைஸ் அப் டு சேவ் பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்ட். This is our responsibility, this is your responsibility. இது இவ்வளவு ஆயிரம் ஆண்டுகள் வடிகாலாக, ஒரு டிரைனேஜ் ஆக, கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆக இருந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இனி ஆயிரம் ஆண்டுகள் வருங்கால சந்ததியினருக்கு இது பயனுள்ள ஒரு ஈகோ சிஸ்டமா அப்படியே நம்ம பாதுகாக்கணும். இது நம்முடைய கடமை. இதற்கு எந்தெந்த வகையில நீங்க உங்களால முடியுமோ, எப்படி ரைட் அப்ஸ்ல இருந்து, ஆர்டிகல்ல இருந்து, போட்டோகிராஃபில இருந்து இங்க வாங்க, இந்த பேர்ட்ஸை பாருங்க, போட்டோஸ் எடுங்க, பதிவு பண்ணுங்க, இங்க இருக்கிற ஃப்ளோரா ஃபோனா எல்லாத்தையும் பாருங்க, இங்க இருக்கிற டிரைனேஜ் சிஸ்டம் பாருங்க. இது எல்லாம் பார்த்துட்டு நீங்க you should make a lot of noise so that the government notifies the entire Pallikaranai marshland and to save this for the future generations to come.